அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு காபோதா உயர்தர பரீட்சை பெறுவீட்டில் கணித பிரிவில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தெய்வேந்திரன் திருக்குமரன் அகில இலங்கை ரீதியில் முதலிடத்தை பெற்று பெருமை சேர்த்திருக்கிறார். தமிழர்களுக்கும் வடமாகாணத்துக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு யார் யார் பாராட்டுகள் தெரிவிக்கணும்னு நான் இதுவரைக்கும் பார்த்து கொண்டு வரேன். அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போய் வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஒரு நகைக்கடைக்காரர் போய் அவருக்கு ஒரு சில ஊக்குவிப்பு பாராட்டு பரிசுகளை கொடுத்துருக்கணும். அதை விட சின்ன சின்ன சில பேர் செய்திருக்கணும். ஆனால் எனக்குள்ள ஒரு மன ஆதங்கம் என்று சொன்னால், அந்த மாணவனை வட மாகாணம் முழுவதும் பவனியாக கொண்டு வந்து ஒரு காரலியோ அதுக்கு எதிரி ஏற்றி பவனியாக கொண்டு ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு போனால் எங்கட நாட்டில் எங்கட வடமாகாணத்தில் இருக்கிற தமிழ் மாணவர்களுக்கு ஒரு ஆர்வம் கொண்டு வரும். நாங்கள் போத வசதி இந்த பக்கம் போகக்கூடாது, குடிப்பழக்கத்தை பழகக்கூடாது, தேவையில்லாத வாழ்வெட்டு குரூப்புக்கு போகக்கூடாது, நாங்கள் படித்து வரணும், இப்படி வந்தால் இப்படி எங்களுக்கு கௌரவம் கிடைக்கும் என்ற எண்ணம் பெறும். கடந்த காலத்தில் தென்னிந்தியாவுக்கு போய் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு வெற்றி போட்டு வந்த சிலர் 2 பேருக்கு பெரிய மேளதாளத்தோட காரில் எல்லாம் ஏற்றி ஊராக கொண்டு போய் யாழ்ப்பாண நகர் முழுக்களும் பெரிய ஆரவாரமாக செய்தார்கள். ஃபேஸ்புக், யூடியூபர்ஸ் எல்லாம் அதை போட்டு கழுவி எல்லாம் வலிஞ்சு கொண்டிருந்தது இந்த செய்திகள். அதே மாதிரி மலைநாட்டில் போன சிறுமிக்கும் இதே தான் நடந்தது. ஆனால் இனித்தான் செய்வார்களோ தெரியாது எனக்கு. ஆனால் இதுவரைக்கும் நான் அப்படி கொண்டேன் பார்க்கல. ஏன் இது எங்களோட நாட்டுக்கு எங்களோட சனத்துக்கு தேவையில்லாத ஒன்று யார் நினைக்கிறார்களா, அல்லது இதை பற்றி கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லையான்னு எனக்கு தெரியலை. இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டாவது அந்த மாணவனை நாங்கள் சிறப்பித்து ஊராக கொண்டு போகணும் என்று சொன்னால், நாங்கள் கல்வியில் மிகவும் இன்னும் மேலிடத்துக்கு வரணும் என்று சொன்னால், நாங்கள் 9வது மாகாணமாக இருக்கிறோம், கடைசி மாகாணமாக இருக்கிறோம் சில பெறுபர்கள், சில ரிசல்ட்ஸில். அப்போ நாங்கள் அதை மீட்டு தமிழர்கள் என்ன வடக்கு மாகாணம் முன்னுக்கு வரணும்னா இந்த செயற்பாட்டை செய்யணும். சரி, அது ஒரு பக்கம் இருக்க, இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? பொதுவாக யாழ்ப்பாணம் அல்லது வேறு பிரதேச மாவட்டங்களில் இருந்து தான் இப்படியான சாதனைகள் நிலைநாட்டப்படும். இந்த கிளிநொச்சியிலிருந்து ஒரு பெரும் யுத்தத்தால் பொருளாதார சீரழிவால் அவலப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து ஒரு மாணவன் வந்திருக்கிறான்னு சொன்னால், அதுக்கு என்ன காரணம்டா, நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல ஆட்சி தான் காரணம். இப்பொழுது கிடைச்சிருக்கிற நல்ல ஆட்சி. இதை மாஸ்லோ சொல்லுவார் தேவை கோட்பாடு. அவற்றை மாஸ்லோன்ற தேவை கோட்பாடில் 5 தேவைகளை முன்னிறப்படுத்துவார். அதில் முதலாவது உடல் தேவை, அடுத்தது சமூக தேவை, இப்படி அடுக்கி கொண்டு போவார். அந்த உடல் தேவையும் சமூக தேவையும் ஒரு மனிதனுக்கு முக்கியம். உடல் தேவைண்டா உணவு, உடை, ஆரோக்கியமான வாழ்வு, நல்ல நித்திரை, நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான உடல்நிலை, அதே மாதிரி பாதுகாப்பு. சமூகம்னு சொன்னால் பாதுகாப்புன்னு சொன்னால் சமூகத்தில் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு, மற்ற இப்படியான இதுகளால் பொது வசதிகள் போன்றவற்றால் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. உண்மையில் இப்படியான ஒரு ஆட்சி வந்திருக்கிறது. இப்படியான வெற்றிகளை ஈட்டிக்கொண்டு வரும். இதை ஒரு தரமே பெருசாக கண்டுகொள்ளல. ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறபடியாக தான் தயவு செய்து இதை கேட்டுட்டு சில குறைகளை வச்சு இவர் NPP அரசாங்கத்துக்கு வாள் பிடிக்கிறார், அடிக்க வாள் வைக்கிறார் என்று விமர்சிக்க வேண்டாம். எனக்கு ஒப்பூட்டளவில் முதல்ல இருந்த ஆட்சிகளோட ஒப்புடுற போது இப்போ இருக்கிற ஆட்சி தமிழருக்குண்டில் சகல மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், பாதுகாப்பாக நிம்மதியாக வாழக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இதை விட வேறு ஒருத்தரும் கலைக்க வேண்டாம். தயவுசெய்து நான் NPPக்கு நான் ஆதரவாளனும் இல்லை, NPPக்கு இல்லை, நான் எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவாளன் இல்லை. தயவுசெய்து நீங்கள் இந்த பதிவு அதுக்காக வேண்டியதான்னு சொல்லி நினைக்க வேண்டாம். எனவே ஒரு பாதுகாப்பான நல்ல சமூகம் நல்ல மாதிரியாக கிடைத்தபடியாக தான் இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டிருக்குது. இந்த ஆட்சியும் இந்த வாழ்க்கையும் தமிழர்களுக்கு நிலைக்க வேண்டும். நாம் மேலும் சாதனைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.